ஏய் போடுற அவனை. ஏய் ஏய் சொல்லிட்டே இருக்க அசால்ட்டா போடுன்ற. யாரா நீங்க? ஏய் கத்தி ஐயோ! ஏய் ஏய் தம்பி பாத்து. மாப்பிள்ள பாத்து. ஏய் வாங்க வாங்க. நல்லா இருக்கேன். உட்காருங்க. வணக்கம் ஜனா. வாங்க. என்னங்க போட்டதுல போட்டபடியே கிடக்கு. அத்தான் சாரி அத்தான். என்னடா பாத்துற மாட்டியா? சாரி அத்தான். ஏய் சேது, என்னடா ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தான். புரியுதுடா, உன் நிலைமை புரியுது. விரும்புற பொண்ண வேற ஆள் கூட நிச்சயம் பண்ணா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான்டா இருக்கும். அத்தான் நானே அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். விடுங்க அத்தான். சரி, தமிழ் எங்கடா? மண்டபத்துல தான் இருந்தாங்க அத்தான். உள்ள எங்கேயாவது இருப்பாங்க. நான் என்னன்னு பாக்குறேன். சரி அத்தான். சரிடா. தம்பி நில்லுப்பா. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டையா? இல்லையே. இல்ல, இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, நீ மட்டும் தனியா நிக்கிறியே. ஓ, பொண்டாட்டி உன் பக்கத்துல காணுமே, அதான் கேட்டேன். அது நான் அத்தை, நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. எங்க மாமாக்கும் எங்க அக்காக்கும் இருக்கிற ஒத்துமையை பார்த்தா நீங்களே பொறாமப்படுவீங்க. ஏதோ கண்ணு பற்றுமேன்னு தான் என் அக்கா ஒதுங்கி இருக்கா. ஏன்பா, நீ உன் பொண்டாட்டியோட சேர்ந்து சந்தோஷமா இரியா. நாங்க எதுவும் பொறாமப்பட மாட்டோம். விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணியே இப்போ நல்லா இருக்கீங்கன்னா எங்களுக்கு நிம்மதிதான்ப்பா. நீ இப்படியே இரு, நான் வரேன். சாரி மாமா, உங்க பெர்மிஷன் இல்லாம. ஐயோ பரவாயில்ல தேன். ஓ மீனா, 2 மாப்பிள்ளைங்களுக்கும் நீயா ஆரத்தி எடு. நானே எடுக்கிறேன். வாங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. போங்க. ஏங்க, இவன் வரமாட்டான்னு சொன்னீங்க, மொத்த குடும்பத்தோட வந்துட்டான். பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். போங்க. உள்ள வா. ச்சே. டேய் சேது, தான். இங்க வாடா. என்னடா ரொம்ப டென்ஷனா இருக்க? வேர்ல்டு கப் ஃபுட்பால்ல யார் ஜெயிப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? எனக்கு தெரிஞ்சு ஒரு அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு சொல்லவா? அத்தான் இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. பின்ன என்னடா, என்ன பிரச்சனை? சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. டேய் நீ முதல்ல சொல்லு, அப்புறம் நம்பலாமா வேணாமா நான் யோசிச்சுக்கிறேன். இல்ல, எனக்கும் தமிழ் சிஸ்டருக்கும் அந்த பிரபு மேல ஒரு டவுட் இருக்காத்தான். டேய் எனக்கு தாண்டா அவன் மேல முன்னாடி டவுட் இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டு? அவன் நல்லவனா கெட்டவனானே சந்தேகமா இருக்காத்தான். நம்ம கிட்ட அவன் நிறைய விஷயத்தை மறைச்சிருக்கான். டேய் அவன் ஒரு முன்கோபி, கொஞ்சம் திமிர் பிடிச்சவன், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானடா, வேற என்ன டவுட்டு? இல்ல தான், அவன் கேரக்டர் மேலே டவுட்டா இருக்கு.
தன்னை அவன் டீ டோட்டலர்னு சொன்னான்ல. ஆமா, அவனுக்கு இந்த குடிக்கிறது தம் அடிக்கிறது இந்த பழக்கம்லாம் இல்லையே. நான் கூட அன்னைக்கு பார்த்தேன்டா, ஒருத்தன் தம் அடிச்சிட்டு இருந்தான், அவன் அப்படியே விலகி போயிட்டான். நானும் தமிழ் சிஸ்டரும் அப்படிதான் நினைச்சு பார்த்தான். ஆனா அவன் சிகரெட் பிடிக்கிறான். ம்? என்ன தேனு? அக்காவை எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அவளை எங்கேயுமே காணோம். ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார்கிட்டயாவது சொன்னியா? இல்ல. இப்போ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்றது தெரிஞ்சு அந்த பிரபு ஏதாவது பண்ணிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. முதல்ல அவனை பத்தின உண்மை தெரியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரியா? இதை பார், தமிழ் சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன், நீ போத்தேனே. ஆ அம்மா, நிச்சயம் 9 to 10 தானே சொன்னோம். மணி 9 ஆக போதுமா? ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆ, கொஞ்சம் இரு பிரகாஷ், இன்னும் ஐயர் வரல. நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியுமா? ஆ, யார் ஐயருக்கு சொன்னது? சேதுதான். சேது, அத்தை? ஆ சேது, என்னாச்சுப்பா? என்னத்த? என்ன சேது வாசலே பார்த்துட்டு இருக்க? ஏன் இன்னும் ஐயர் வரல? ஐயரு ஆமா அத்தை. என்ன சேது, சரியான ஒரு ஆளை பார்த்து சொல்ல மாட்டியா? டைமுக்கு வரமாட்டாரா அவரு? ஃபோன் பண்ணியா? என்ன ஆச்சு? வந்துட்டு இருக்காரான் அத்தை. சீக்கிரம் வர சொல்லு. நான் என்னன்னு பார்க்குறேன் அத்தை. ஏன் பயமா? தேன்மொழிக்கும் அரவிந்துக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி? என்னதான் நம்ம பார்த்து ஒரு சம்பந்தத்தை அமைச்சு வச்சாலும் அவங்களா தேடிக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்குல்ல. இந்த காலத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறதும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதும் குதிரை கொம்பா இருக்கு பயமா. அவங்க 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறது நல்ல விஷயம்தான். என்ன, அவன் சரியானவனா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழம்மா, உங்க பொண்ணு தெளிவாதான் இருக்கா. நல்ல ஒருத்தனை தான் முடிவு பண்ணிருக்கா. உங்க பொண்ணு நல்லா இருப்பா, தைரியமா இருங்க. சரிங்க சின்னம்மா.